வணக்கம் மக்களே, டைரக்ஷன்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது திசைகள்னு சொல்லக்கூடிய அந்த ரீசனிங் பார்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கணக்குகள்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போகலாம். சரிங்களா? டைரக்ஷன் சம்ஸ் வந்துட்டாலே சரிங்களா, டைரக்ஷனும் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். திசைகளும் தூரம், கடந்த தூரத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கூட இந்த டாபிக்கை நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் கேட்டாலே நம்ம மைண்டுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இதுதான் ஞாபகம். சரிங்களா? எப்பவுமே எப்படிதான் எழுதிக்கணும்? ESWN. சரிங்களா? இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? இந்த டாபிக் வந்துட்டாலே இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் என்னது? வெஸ்ட். சரிங்களா? சவுத்துக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் நார்த். சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை குழப்பிச்சு அப்படின்னா இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. இதுல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னது, இங்க நார்த் வரும், இங்க ஈஸ்ட் வரும், இங்க வெஸ்ட் வரும், இங்க சவுத் வரும். இந்த நார்த்துக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் சவுத், ஈஸ்டுக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் வெஸ்ட். சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எதுக்காண்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஈஸ்ட்ல ஒரு 10 கிலோமீட்டர், வெஸ்ட்ல ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே, ஈஸ்டும் வெஸ்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அதை கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? 10ல இருந்து 5 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 5 வருமா? பெரிய நம்பர்ல இருந்து தானே சின்ன நம்பரை கழிச்சிருக்கோம். 10ல இருந்து 5 கழிச்சிருக்கோம். அப்போ 10ல இருந்து 5 கழிச்சா மிச்சம் 5 இங்க இருக்கும். சரிங்களா? வெஸ்ட்ல கொண்டு என்ன செய்யக்கூடாது? 5 போடக்கூடாது. சரிங்களா? எங்க பெரிய நம்பர் இருக்கோ அது பக்கத்துல தான் கழிச்சதை போடணும். சரிங்களா? சரி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களாங்க? இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்த பேசிக்ஸ். போன கிளாஸ்ல என்ன, எல்லா கிளாஸ்லயுமே இந்த பேசிக்கை பார்த்துட்டு கணக்குள்ள வரோம். ஏன்னா புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமேங்க தான். சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? ஈஸ்ட் அப்படின்னா கிழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈஸ்ட தமிழ்ல கிழக்குன்னு சொல்லுவாங்க, தெற்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சவுத்த தெற்குன்னு சொல்லுவாங்க, வெஸ்ட மேற்குன்னு சொல்லுவாங்க, நார்த்த வடக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ஞாபகம், நல்லா ஞாபகம். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதற்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இதை என்ன சொல்லுவோம்? நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது வடகிழக்குன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம்? சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம், தென்கிழக்குன்னு சொல்லுவோம். இந்த வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இதை சவுத் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம், அதாவது தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இந்த வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இதை வடமேற்குன்னு சொல்லுவோம், நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்துவோம். சரிங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? சவுத் ஈஸ்ட். சரிங்களா? சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? சவுத் வெஸ்ட். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி சொல்லிக்கணும், பக்கத்துல தான் வரும். சரிங்களா? ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும், அதாவது ஈஸ்டும் நார்த்தும் அப்படி இருந்துச்சுன்னா நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இந்த கணக்கு இது எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு தேவை. சரிங்களா? சரி, இன்னொன்னு நம்மளுக்கு மோஸ்டா எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கடுத்து லெஃப்ட் திரும்புறாரு, ரைட் திரும்புறாரு, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த டைரக்ஷன் இதுல லெஃப்ட் எது ரைட் எது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ESWN இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ரைட் அப்படிங்கிறது உங்களுக்கு எது ரைட்டோ அதுதான் இங்கேயும் ரைட்டு, உங்களுக்கு எது லெஃப்டோ அதுதான் இங்கேயும் லெஃப்ட். சரிங்களா? ஈல இருந்து ரைட் சைடு, அதாவது ஈஸ்ட்ல இருந்து ரைட் சைடு என்ன, அதாவது கிழக்குல இருந்து ரைட் சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தெற்கு. சரிங்களா? சரிங்களா? இந்த சைடு தான் ரைட் சைடு, சவுத் தான் ரைட் சைடு. சவுத்ல இருந்து எது ரைட் சைடுன்னு கேட்டீங்கன்னா இந்த வெஸ்ட். வெஸ்ட்ல இருந்து ரைட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நார்த். நார்த்துக்கு ரைட்டு கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரிங்களா? நார்த்துக்கு அடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நார்த்துக்கு ஈஸ்ட் தான் என்னது? ரைட்டு. சரிங்களா? சரி, இப்ப லெஃப்ட் பார்ப்போம். சரிங்களா? நார்த்துக்கு லெஃப்ட் வெஸ்ட், வெஸ்ட்டுக்கு லெஃப்ட் சவுத்து, சவுத்துக்கு லெஃப்ட் ஈஸ்ட், ஈஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கிடையாதான்னு கேட்கக்கூடாது. ஈஸ்டோட லெஃப்ட் சைடு நார்த். சரிங்களா? அப்போ ரெட் கலர் மேலே போட்டிருக்கிறது எல்லாம் லெஃப்ட், கீழே போட்டிருக்கிறது எல்லாம் ரைட்டு. உங்களுக்கு எது ரைட்டோ அதான் ரைட்டு, இங்கேயும் ரைட்டு. உங்களுக்கு எது லெஃப்டோ அதான் இங்கேயும் லெஃப்ட். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்குவோம். சரிங்களா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும், அதாவது பித்தாகரஸ் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ டேரெக்டாக கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இது நார்த். சரி, இருந்துட்டு போட்டோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. எ பர்சன், மோஸ்டா இந்த கணக்குகளுக்கு நீங்க இங்கிலீஷ்லேயே போட்டுடலாம். சரிங்களா? இங்கிலீஷ் கொஸ்டினே வாசிச்சு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கவே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ரொம்பலாம் நீங்க குழப்பிக்க வேண்டாம். சரி, பாருங்க. A person started walking towards south. சரிங்களா? சவுத்துல தான் என்ன செய்யறாரு? முதல்ல ஆரம்பிக்கிறாரு.
ஆஃப்டர் வாக்கிங் 30 meters சரிங்களா, சவுத்துல என்ன பண்றாரு 30 meters நடக்கிறாரு சரிங்களா. முதல்ல சவுத்துல அதாவது தெற்குல என்ன பண்றாரு 30 மீட்டர் நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சவுத்துல 30 மீட்டர் நடக்கிறாரா. சரி, கேள்வியை கவனமா வாசிக்கணும் பாருங்களேன். he took left and turned and walked 15 meters ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சவுத்துல இருந்து லெஃப்ட் திரும்பி இருக்காரு. சவுத்துக்கு லெஃப்ட் என்னது ஈஸ்ட் தானே. திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு அப்படின்னா 30 மீட்டர் சாரிங்க 15 மீட்டர் போயிருக்காரு சரிங்களா. 15 மீட்டர் போயிருக்காரு. சரி, இருந்துட்டு போட்டோம். பின்னர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. then he took a right turn and walked 25 meters சரிங்களா. இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரைட் டர்ன் எடுத்திருக்காரு. அவர் நிக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்காரு ரைட் டர்ன். ஈஸ்ட்ல இப்ப நிக்காரு. அப்போ ஈஸ்டுக்கு ரைட் என்னதுங்க, ஈஸ்டுக்கு ரைட் சவுத்து தானே. சவுத்துல திரும்ப எத்தனை மீட்டர் நடந்திருக்காருன்னு பாருங்க. 25 மீட்டர் நடந்திருக்காரு சரிங்களா. சவுத்துக்கு வலதுபுறம் என்னது 25 தான் சரிங்களா. சரி, நடந்துட்டு போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாருங்க. after that he took another right turn சரிங்களா. இன்னொரு ரைட் டர்ன் எடுக்கிறாரு. இன்னொரு ரைட் டர்ன் 15 மீட்டருக்கு எடுக்கிறார் சரிங்களா. மேலும் ஒரு வலது திருப்பத்தை எடுத்தார் மற்றும் 15 மீட்டர் நடந்தார் சரிங்களா. திரும்பியும் ஒரு வலதுபுறம் எடுத்திருக்காரு, 15 மீட்டர் நடந்திருக்காரு. இப்போ 25ல இங்க நிக்காரு. இப்ப திரும்ப சவுத்துல இருந்து வலதுபுறம் அப்படின்னா அந்த வெஸ்ட் சரிங்களா. திரும்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு 15 மீட்டர் நடந்திருக்காரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு சரிங்களா. அப்போ அவங்க கேள்வி என்னவாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்களேன். which direction is the person moving now, அதாவது தற்போது அவர் எந்த திசையில் நிற்கிறாருங்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. which direction is the person is moving now, இப்போ அவர் எந்த திசையில நிக்கிறாரு, அவர் கரண்ட்ல இப்ப நிக்கக்கூடிய இடம் என்னது, அந்த டைரக்ஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெஸ்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க வேற உங்களை ஒன்னதையுமே கால்குலேட் பண்ண சொல்ல, அவர் இப்ப நிக்கக்கூடிய அந்த திசை என்ன அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களோட கேள்வியாக இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. கேட்டா நம்மளோட லக்கு தான் சரிங்களா. ரொம்ப ஈஸி பார்த்தோம். இப்ப எங்க நிக்கிறாரு வெஸ்ட்ல நிக்கிறாரு சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். அதாவது மேற்குல நிக்கிறார் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்க இங்கிலீஷ் கொஸ்டினே எடுத்துக்கலாம் சரிங்களா. ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களாங்க. லெஃப்ட் டர்ன் பண்றாரு, ரைட் டர்ன் பண்றாரு, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே சரிங்களா. ரொம்ப புதுசாலாம் ஒன்றும் இருக்காது சரிங்களா. இப்ப பாருங்க, திரும்பியும் டைரக்ஷன் கொஸ்டின் தான் வந்துருச்சுனால முதல்ல என்ன எழுதிக்கணும், ESWN எழுதிக்கணுமா. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத பாப்போமா. பாருங்க, சோனியா வாக்ஸ் 40 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். திரும்ப என்னதான் பண்றாங்க, சோனியாவும் 40 மீட்டர் நடக்கிறாங்க சரிங்களா. சவுத்துல 40ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுலதான் கரெக்டான அதை போடணும் சரிங்களா. என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுல போடணும், வேற எதுலையும் கூட போட்டு கூடாது சரிங்களா. சரி, தென் டர்ன்ஸ் டு ஹர் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 25 மீட்டர். முதல்ல சவுத்துல 40 மீட்டர் போறாங்க அவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து. திரும்ப இடதுபுறமாக திரும்பி 25 மீட்டர் நடக்கிறாங்க சரிங்களா. சரி, சவுத்துக்கு இடதுபுறம் என்னதுங்க ஈஸ்ட், 25 மீட்டர் நடந்துருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, she again turns டு ஹர் லெஃப்ட் சைட் சரிங்களா. திரும்ப என்ன பண்றாங்க, ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க, ஒரு 40 மீட்டர் நடக்கிறாங்க சரிங்களா. இப்போ எங்க நிக்கிறாங்க, அவங்க ஈஸ்ட்ல நிக்கிறாங்க. ஈஸ்டுக்கு லெஃப்ட் சைடு என்னது, ஈஸ்டுக்கு லெஃப்ட்ல ஒண்ணுமே இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, நார்த்து தான் லெஃப்ட்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. திரும்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்து 40 மீட்டர் நடக்கிறாங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க, she finally turns to her right and walks 10 மீட்டர் சரிங்களா. இப்போ எங்க நிக்கிறாங்க, நார்த்ல நிக்கிறாங்க. நார்த்துக்கு ரைட் சைடு என்னது ஈஸ்ட் இல்லையா. திரும்பியும் அந்த ஈஸ்ட் அதாவது வலது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடந்திருக்காங்க சரிங்களா. அதை அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ கடைசி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமே. இங்க பாருங்க, find her distance and direction from the starting point சரிங்களா. அதாவது அவங்க எவ்வளவு தூரம் கடந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. புரியுதா, வழங்கிருச்சா பாருங்க. இப்போது அவர் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் இருக்கிறார் என்பதனை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ எத்தனை கிலோமீட்டர் அவங்க நடந்து வந்திருக்காங்க, எந்த திசையில நிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. சரி, வந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு என்ன தெரியும், சவுத்தும் நார்த்தும் என்னன்னு தெரியும், ஆப்போசிட் டைரக்ஷன் தெரியுமா. இங்கேயும் 40 இருக்கு, இங்கேயும் 40 இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணிக்கலாம் தானேண்ணா. சரி, இருந்துட்டு போட்டோம். சேம் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா கூட்டணும். இது சொல்ல நான் மறந்துட்டேன் பாருங்க. சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்ப 25 + 10 என்னது 35 சரிங்களா. அப்போ அவங்க 35 மீட்டர் அவங்க நின்னுகிட்டு இருக்க இடத்துல இருந்து 35 மீட்டர் நடந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க, ஈஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்ப ஆன்சர் என்னது,
35 மீட்டர் ஈஸ்ட். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. சரிங்களா, அடுத்த வீடியோல இருந்து கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதாவது 35 மீட்டர் கிழக்கு திசையில நிப்பாங்க. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். பாருங்க, சமீம் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த். முதல்ல எழுதிக்கிறேன், SW சாரிங்க, ESWN. சரிங்களா, சமீம்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த். சரிங்களா, நார்த்தை நோக்கி போறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 70 மீட்டர்ஸ், நார்த்ல 70 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. சரி, he turns to left and walks 35 மீட்டர் ஸ்ட்ரைட். சரிங்களா, சரி திரும்ப என்ன பண்றாங்களா, இப்ப லெஃப்ட்ல திரும்புறாங்க. நார்த்துக்கு லெஃப்ட் என்னது, வெஸ்ட் இல்லையா, இந்த சைடு தானே. சரி, அப்போ திரும்பி என்ன பண்றாங்க, 35 மீட்டர் திரும்ப நடக்கிறாங்க. சரிங்களா, சரி ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்க. he turns to the left and walks 30 மீட்டர். திரும்ப என்ன பண்றாங்களா, வெஸ்ட், அவங்க நிக்கிற இடத்துல இருந்து திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ஒரு 30 மீட்டர் நடக்கிறாங்களாம். சரிங்களா, சரி இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அகெயின் he turn left. இப்பவும் திரும்ப என்னதான் பண்றாங்க, லெஃப்ட் தான் திரும்புறாங்க. சரிங்களா, லெஃப்ட் திரும்பி ஒரு 35 மீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, சரி இப்படி நடந்தாங்க அப்படின்னா, how far is he from the starting point in which direction? அதே தான், அவங்க கடந்திருக்கக்கூடிய தொலைவு என்ன, இப்போ எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி நம்ம முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், சவுத்துக்கு ஆப்போசிட் நார்த், ஈஸ்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா, சரி சவுத்து 30 இருக்கு, நார்த்து 70 இருக்கு. சரிங்களா, அப்ப 70ல இருந்து 30 கழிச்சா 40 வரும். சரிங்களா, அப்போ 40 இங்க போட்டுக்கணும். கரெக்ட் தான் நான் சொல்றது. சரி, இப்போ ஈஸ்ட் லைன் வெஸ்ட் லைன் 35 தான் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நம்ம டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா, 35ல இருந்து 35 கழிச்சு 0 தானே வரப்போகுது. சரிங்களா, சரி அப்போ அவங்க எவ்வளவு நடந்திருக்காங்க, 40 மீட்டர் நடந்திருக்காங்க. இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, நார்த் டைரக்ஷன்ல இருக்காங்க. சரிங்களா, அவ்வளவுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. வடக்கு டைரக்ஷன்ல இருக்காங்க, 40 மீட்டர் நடந்திருக்காங்க. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அஃப்ரா வாக்ஸ் 30 மீட்டர் இந்த அதாவது ஐன்னு இருக்குல்ல, இன்னு. சரிங்களா, இந்த நார்த். சரிங்களா, முதல்ல எழுதிக்கிறேன், ESWN. சரிங்களா, அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா 30 மீட்டர் என்ன பண்றாங்க, நார்த்ல நடக்கிறாங்க. சரிங்களா, நார்த்துக்கு நேரா 30 போட்டுக்கிறேன். she right, அதாவது she turns right and walk 20 மீட்டர். என்ன பண்றாங்க, ரைட்ல டர்ன் பண்ணி ஒரு 20 மீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, சரி அப்ப ரைட், நார்த்துக்கு ரைட் சைடு என்னது, ஈஸ்ட் தானே. சரிதான் நான் சொல்றது. சரிங்களா, அப்போ 20 மீட்டர் நடந்திருக்காங்க. she turns left again. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. ஈஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்னதுங்க, நார்த் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து 40 மீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, ஆஃப்டர் she takes right turn. சரிங்களா, திரும்ப என்ன பண்றாங்க, நார்த்ல இருந்து ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ ரைட் ஹேண்ட் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப ஈஸ்ட்டுக்கு வருவாங்க. அப்போ 20 மீட்டர் நடந்திருக்காங்க. சரிங்களா, she turns right again and walks. திரும்ப ஈஸ்ட்ல இருந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா, ஈஸ்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் என்னது நம்மளுக்கு, சவுத் இல்லையா. சரி, சவுத்துல 70 மீட்டர் நடந்திருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் கடைசி என்ன பண்றாங்க அப்படின்னா she turns left. திரும்ப என்ன பண்றாங்க, லெஃப்ட் எடுக்கிறாங்க, ஒரு 30 மீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, அப்போ சவுத்துக்கு லெஃப்ட் சைடு என்னது, ஈஸ்ட். சரிங்களா, 30 மீட்டர் நடக்கிறாங்க. இப்படி நடந்தாங்க அப்படின்னா அவங்க கடந்து இருக்கக்கூடிய தொலைவு என்ன, அவங்களோட ஸ்டார்டிங், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ என்ன டைரக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத கேட்காங்க. சரிங்களா, find her distance and direction from the starting point அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு சவுத்துக்கு ஆப்போசிட் நார்த்து, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட், இது மட்டும் தெரியுமா. சரி, அப்போ சவுத்துல 70 இருக்கு. சரிங்களாங்க, சரி இப்போ இங்க பாருங்களேன், கூட்டிட்டு ஒரேடியா சேம் டைரக்ஷன்ல உள்ளதை கூட்டிட்டு கூட கழிக்கலாம், இல்ல டைரக்டா கழிச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க டைரக்டாவும் என்ன பண்ணிக்கலாம், கழிச்சுக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 70ல இருந்து 30 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். அந்த 40 இங்க போட்டுப்பேன். சரி, 40ல இருந்து திரும்ப என்ன பண்ணலாம், 40 அப்படியே கழிச்சுக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா அதை கூட்டிட்டு 30ஐயும் 40ஐயும் கூட்டிட்டா 70 வந்துடும். அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, என்னமோ ஒண்ணு கேன்சல் பண்ணோம் அவ்வளவுதாங்க. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஒரே டைரக்ஷன்ல எத்தனை வந்துச்சுனாலும் என்ன பண்ணணும், கூட்ட தான் செய்யணும். அப்ப 20 கூட 20 கூட 40, 40 கூட 30 கூட 70. சரிங்களா, சரி அவ்வளவுதான். அப்போ 70 மீட்டர் நடந்திருக்காங்க. என்ன டைரக்ஷன்ல இப்ப இருக்கிறாங்க, ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. சரிங்களா, அவ்வளவுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி அடுத்து போயிடலாம். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா, ஈஸ்ட் ESWN. சரி இருந்துட்டு போட்டோம். மாஹி வாக்ஸ் 5 கிலோமீட்டர் இன் வெஸ்ட். சரிங்களா, மாஹி 5 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட்ல இருக்கிறாங்க. சரிங்களா, 5 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு, அதனால கண்டிப்பா பாருங்க. சரிங்களா, ஒருவேளை உங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுக்கு செஞ்சு பார்க்கணுங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. சரிங்களா, டவுட் கண்டிப்பா வராது. சரி இருந்தாலும் பார்ப்போம். சரி
அதாவது மாஹி என்ன பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட்ல 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. தென் ஹி டர்ன்ஸ் ரைட். சரிங்களா, வெஸ்ட்ல நிக்கிறவங்க ரைட்டுக்கு டர்ன் பண்றாங்க. சரிங்களா, வெஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நார்த் தானே நம்மளுக்கு டைரக்ஷன். சரிங்களா, அப்போ ரைட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, சரி அகெயின் ஹி டர்ன்ஸ் ரைட். அப்ப நார்த்துக்கு ரைட் என்னது ஈஸ்ட் இல்லையா, இதுதானே வரும். சரி, அந்த ஈஸ்ட்ல அதாவது எத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. சரிங்களா, அண்ட் ஹி அகெயின் டர்ன்ஸ் ரைட். திரும்பியும் என்ன பண்றாங்க, ரைட்டுக்கு திரும்புறாங்க. திரும்பி அவங்களுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இந்த பாருங்க 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க. சரிங்களா, சரி நவ் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 4 கிலோமீட்டர். சரிங்களா, திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போ சவுத்தில் இப்போ நிற்கிறாங்க. அப்போ அதுக்கு லெஃப்ட் என்னது ஈஸ்ட் தானே, கரெக்ட் தான் நான் சொல்றது. சரிங்களா, இப்போ ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. அட் லாஸ்ட் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ். சரிங்களா, இப்போ ஈஸ்ட்ல நிற்கிறாங்க. ஈஸ்ட்டுக்கு ரைட் என்னது சவுத்து தானே. சரிங்களா, அப்போ சவுத்துக்கு திரும்ப ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போ அவங்க கடந்திருக்கக்கூடிய தொலைவு என்ன, இப்போ என்ன அப்போ அதாவது எந்த டைரக்ஷன்ல நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்காங்க. ஃபைண்ட் ஹர் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா, சரிங்களா சரி, டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களாங்க, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதாவது இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாமா. சரி, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட், நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத். சரிங்களா, அப்போ இங்கேயும் 2 கிலோமீட்டர், சவுத்லயும் 2 கிலோமீட்டர், நார்த்லயும் 2 கிலோமீட்டர், அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்லயும் 2 கிலோமீட்டர், வெஸ்ட்லயும் 2 கிலோமீட்டர், அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ கடைசியா ஈஸ்ட்ல 4 கிலோமீட்டர், சவுத்துல 3 கிலோமீட்டர்னு இருக்கு. சரிங்களா, அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்க என்ன டைரக்ஷன்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சவுத் ஈஸ்ட்ல போயிருப்பாங்க. அதாவது நம்ம எடைப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து. சரிங்களா, இப்படி இருக்கா. அவங்க இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, ஈஸ்ட்ல 4 கிலோமீட்டரும் சவுத்துல 3 கிலோமீட்டரும் இருக்கா. அப்போ அந்த ரெண்டுத்துலயும் இருக்கிறதுனால அவங்க இந்த சவுத் ஈஸ்ட்ல தான் போயிருப்பாங்க. அந்த டைரக்ஷன், அவங்களோட டைரக்ஷன் இப்போ சவுத் ஈஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா, சரி அப்போ நம்மளுக்கு எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்களேன், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஈஸ்ட்ல இருந்து திரும்ப என்ன பண்ணிருப்பாங்க, சவுத்துக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா, அதாவது இங்க பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். பித்தாகரஸ் ஃபார்முலா நம்ம டைரக்டா சொல்றதை விட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இப்படி ரெண்டனா இருந்துச்சுன்னு வைங்களேன், பக்கத்துல. சரிங்களா, ஈஸ்டும் சவுத்தும் பக்கத்துல இருக்கக்கூடியது தானே, ஈஸ்ட் வெஸ்ட், அதாவது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் தானே. சரிங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே டைரக்ஷன் அதை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் சின்னதா சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா, சரி கர்ணம் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்க, வர்க்கம் கண்டுபிடிங்க. சரிங்களா, 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டிக்கோங்க. சரிங்களா, கூட்டிட்டு என்ன பண்ணுங்க, ரூட் எடுத்துருங்க. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும். சரிங்களா, சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 ஸ்கொயர்னா என்னது 16. சரிங்களா, 3 ஸ்கொயர்னா 9. சரி, ரெண்டத்தையும் கூட்டினோம்னா 16 + 9 25. சரிங்களா, 25 நம்ம திரும்ப எப்படி எழுதிக்கலாம், 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 5 ஸ்கொயர் 25 தானே. சரி, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசி என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். சரிங்களா, அவ்வளவுதான். சரிங்களா, அப்போ என்ன பண்ணும், பக்கத்துல இப்படி டைரக்ஷன் வந்துருச்சுனாலே அவங்க சவுத் ஈஸ்ட்ல நிக்கிறாங்க. இதே ஒருவேளை சவுத்லயும் வெஸ்ட்லயும் நம்பர்ஸ் கடைசியா இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க சவுத் வெஸ்ட்ல நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, ரூட் எடுத்து சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன டைரக்ஷன் நிக்கிறாங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும், எது ரெண்டுத்துல நம்பர் இருக்கோ அந்த டைரக்ஷனை சொல்லணும். சரிங்களா, இப்போ எது ரெண்டுத்துக்கு நம்பர் இருக்கு, ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும். அப்போ சவுத் ஈஸ்ட்ல நிக்கிறாங்க. அப்போ இப்போ அவங்க கலந்துருக்கூடிய தொலைவுனா 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அவங்க அதாவது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கான அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அடுத்து போயிடலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்டான கணக்கு. சரிங்களா, சரி பாருங்க. ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் சமீரா வாக்ட் a few meter towards the east. சரிங்களா, முதல்ல எழுதிக்கிறேன். ESWN. சரிங்களா, ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் சமீரா வாக்ட் a few meter towards the east. சரிங்களா, few மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எத்தனை மீட்டர்ஸ் அவங்க போயிருக்காங்கிறத கொடுக்கல. சரிங்களா, அப்போ அவங்க இந்த இடத்துல அந்த மீட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு தெரியாம அதாவது என்ன செஞ்சிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்க, கொடுக்கல. சரிங்களா, இன் சிம்பிள் வேர்ட்ஸ் கொடுக்கல. சரிங்களா,
ஃபியூ மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபியூ மீட்டர்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ ஒரு எக்ஸ் மீட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஈஸ்ட்ல நடந்திருக்காங்க. எக்ஸ் மீட்டர் ஈஸ்ட்ல நடந்திருக்காங்க சரிங்களா. ஃப்ரம் தேர் ஷி டுக் ரைட் டர்ன் அண்ட் வாக்டு 100 மீட்டர். ஈஸ்ட்ல இருந்து ரைட் என்னது, சவுத் சரிங்களா. அந்த சவுத்துக்கு 100 மீட்டர்ஸ் நடந்திருக்காங்க சரி. அண்ட் தென் took a left turn and walked 30 meter சரிங்களா. அப்ப சவுத்ல இருக்கிறாங்க. இப்போ அதுல இருந்து லெஃப்ட் என்னது, ஈஸ்ட் சரிங்களா. அப்போ லெஃப்ட் டர்ன் எடுத்து எத்தனை மீட்டர் நடந்திருக்காங்க, 30 மீட்டர் நடந்திருக்காங்க சரிங்களா. சரி, அதுக்கடுத்து ஃபைனலி ஷி டுக் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் அகெயின் வாக்டு 40 மீட்டர்ஸ் சரிங்களா. இப்போ ஈஸ்ட்ல நிற்கிறாங்க. ஈஸ்ட்டுக்கு லெஃப்ட் என்னது, நார்த் இல்லையா. அந்த நார்த்துக்கு போயிட்டு அந்த நார்த்தில் 40 மீட்டர் நடந்திருக்காங்க. டு ரீச் த மார்க்கெட், அவங்களோட மார்க்கெட்டை ரீச் அவங்க வீட்டில் இருந்து மார்க்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காங்க சரிங்களா. சரி, இஃப் த ஏர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர் ஹவுஸ் அண்ட் மார்க்கெட் இஸ் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்களேன், அவங்க ஹவுஸ் இங்கே இருக்கு, அவங்க மார்க்கெட் இங்கே இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்குமான தொலைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 100 மீட்டராக இருக்குமா சரிங்களா. அந்த ரெண்டுத்துக்குமான தொலைவு என்னவாக இருக்குமா, 100 மீட்டராக இருக்குமா, அதை சொல்லியிருக்காங்க சரிங்களா. வீட்டுக்கும் அந்த மார்க்கெட்டுக்குமான டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. How far did Samira walk towards the east initially from her house? அதாவது முதல்ல இந்த எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி பாருங்க, அப்போ சேம் டைரக்ஷனை என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனா கழிச்சுக்கணும் சரிங்களா. அப்போ எஸ்ஸும் என்னும் சவுத்தும் நார்த்தும் என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் தானே. அப்போ அதை கழிச்சுக்கலாமா நம்ம. அப்போ 100ல இருந்து 40 கழிச்சோம்னா நம்மளுக்கு 60ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இங்க நான் 60ன்னு போட்டுக்கிட்டுமா, சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ திரும்ப இதை நான் கூட்டிக்கலாமாங்க, எக்ஸ் பிளஸ் 30 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ இப்போ நம்மளுக்கு கடைசியா மிஞ்சி இருக்கக்கூடியது எங்கெல்லாம் தான் மிஞ்சி இருக்கு, ஈஸ்ட்லையும் சவுத்லையும் சரிங்களா. அப்போ அவங்க சவுத் ஈஸ்ட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா. இப்போ பித்தாகரஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா. பித்தாகரஸ் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும், பிளஸ் பண்ணணும், ரூட் எடுக்கணும். இதுதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. பித்தாகரஸ் ஃபார்முலா நம்மளுக்கு முதல்ல என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிசி சரிங்களா. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இதுதானே ஃபார்முலா நம்மளுக்கு இல்லையா. நான் சொல்றது கரெக்ட் தானே. அப்போ நம்மளுக்கு இங்க அவங்க எங்க நிக்கிறாங்க, ஈஸ்ட் டைரக்ஷன்லயும் சவுத் டைரக்ஷன்லயும் நிக்கிறாங்க சரிங்களா. அந்த சவுத் ஈஸ்ட்ல நிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் தானே சரிங்களா. ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் தானே. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. சரி, அப்போ முதல்ல என்ன பண்ணணும், எக்ஸ் பிளஸ் அதாவது ரெண்டு பக்கங்களினுடைய ஸ்கொயர் சரிங்களா. ரெண்டு பக்கங்களையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதாவது இது ரெண்டும் நான் பக்கங்கள்னு சொல்ல வரேன் சரிங்களா. இந்த பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரெண்டத்தையும் நான் பக்கங்கள்னு சொல்றேன். இது ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம், ரூட் எடுப்போம். சிம்பிளா சொல்லணும்னா சரிங்களா. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, அந்த தொலைவு இந்த ஏ அப்படிங்கிறது தான் வீடுன்னு வச்சுக்கோங்க, சி அப்படிங்கிறது தான் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்குமான தொலைவு 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த ரெண்டுத்துக்குமான தொலைவு 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்களே பாருங்க 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஏசி ஸ்கொயர் தான் என்னது, ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் சரிங்களா. ஒரு பக்கத்தை எக்ஸ் பிளஸ் 30 நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தை 60ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஏபி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயருக்கு தான் எக்ஸ் பிளஸ் 30 ஸ்கொயர் போட்டிருக்கோம், பிசி ஸ்கொயருக்கு தான் என்னது 60 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அப்போ அவங்க தான். இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிப்போமா. சரி, முதல்ல இந்த ரூட்டை கேன்சல் பண்ணும். ரூட்டை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். ரூட்டை கேன்சல் பண்ணா என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும் ரெண்டு பக்கம் சரிங்களா. நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சரி, ஸ்கொயர் பண்ண அப்படின்னா இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும். சரி, அப்போ இங்க 100 ஸ்கொயர்னு இருக்கும், இங்க எக்ஸ் பிளஸ் 30 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பிளஸ் 60 ஸ்கொயர்னு இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ இந்த 60 ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா மைனஸ் 60 ஸ்கொயர்னு ஆகுமா, ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 30 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி, இப்போ அங்க பாருங்களேன், இந்த 100 ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம், 10,000 எழுதிக்கலாமா. சரிதான் நான் சொல்றது. சரி, இப்போ இந்த 60 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 3600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இப்போ எக்ஸ் பிளஸ் 30 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. சரி, 10,000ல இருந்து 3600 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 6400ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, 6400 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 30 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் எடுங்க சரிங்களா. இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணல அதுக்காண்டி சரிங்களா. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். இங்க இந்த 6400 நம்ம 8 ஸ்கொயர், அதாவது 8 ஸ்கொயர் 64 இல்லையா. அப்போ இங்க 2 சைவர் இருக்கு, அப்போ ஒரு சைவர் ஆக்கிக்கோங்க சரிங்களா. அப்போ 80 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு
6400 வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. சரி அப்போ இங்க என்ன இருக்கும் x + 30 மட்டும் இருக்கும் சரிங்களா. இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ கடைசியா நம்மளுக்கு 80 = x + 30 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 30 மட்டும் இடது பக்கம் கொண்டு வரல 80 - 30 = x ன்னு இருக்கும். அப்போ 80ல இருந்து 30 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 சரிங்களா. அப்போ ஸ்டார்டிங்ல அவர் வெஸ்ட்ல எவ்வளோ மீட்டர்ஸ் போயிருப்பார் அப்படின்னா 50 மீட்டர் போயிருப்பாரு, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. இல்ல எனக்கு இது குழப்புது அப்படின்னா நான் இந்த சம்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா. இந்த சம்ல நான் என்ன சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு என்னத்தை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்டன்ஸ், அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்க இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நீங்க டைரக்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், நம்மளுக்கு இந்த எக்ஸ்ங்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த இது 4, இந்த இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இங்க பாருங்க ABC சரிங்களா. AC² x = AB² + BC² சரிங்களா. இப்படி இருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த x தான் நமக்கு தேவை, x² தேவையில்ல, பக்கத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா x = √AB² + BC² எழுதுவோம் சரிங்களா. என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு ரூட் எடுத்திருக்கோம் சரிங்களா. அந்த ப்ராசஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்க இந்த ஃபார்முலா டைரக்டா போட்டும் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி ரூட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த ஃபார்முலாவை தான் நான் என்ன பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டைரக்டா சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா. பாருங்களேன், ஏசி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு 100 இருக்கு, 100² சரிங்களா. சரி, ஏபி இருக்க இடத்துல x + 30 இருக்கு, x + 30 the whole square சரிங்களா. சரி, 60 பிசி இருக்கக்கூடிய இடத்துல 60 இருக்கு, 60 the whole square சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ எனக்கு என்னதான் தேவை, அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸ்கொயர் ரூட் அடிக்கல, இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி தான் கடைசி எனக்கு என்னன்னு கிடைச்சிரும் அப்படின்னா 100 = √x + 30 the whole square + 60² அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. நான் டைரக்டாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டெப்பை தான் எழுதியிருப்பேன் சரிங்களா. ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த பித்தாகரஸ் ஃபார்முலா நான் டைரக்டா போடாம என்ன சொல்லியிருப்பேன், ஸ்கொயர் பண்ணி ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி ரூட் போடுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணேன். ஒன்று உங்களுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா டைரக்டா போட்டுக்கலாம், இல்லை எனக்கு குழம்பாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா டைரக்டா நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டல அப்படி கூட போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரூட் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் வராது, ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ரூட் வராது சரிங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.